எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சைவ மட்டன் குருமா தாங்க பார்க்க போறோம். பலாக்காயை வச்சு இந்த மாதிரி குருமா செஞ்சு பாருங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரா இருக்குங்க. அப்படியே நமக்கு மட்டன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான இந்த சைவ மட்டன் குருமாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மிக்ஸி ஜார்ல 1/2 கப் கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம குருமாக்கு ஒரு திக்னஸ்க்காக தான் சேர்த்துறோம். பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்க முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்டா இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க. பாருங்க, தேங்காய் பேஸ்ட் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். இருக்கட்டும். இந்த மாதிரி நான் ஒரு 350 கிராம் அளவுக்கு பலாக்காய நல்லா மேல இருக்கிற தோலை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு மீடியம் சைஸ்ல இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். உப்பு சேர்த்து தண்ணியில போட்டீங்கன்னா கருக்காம இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் கல்பாசி, ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன். இதோடவே 2 தக்காளி பழத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்ல பெரிய சைஸ்ல இருக்கிற மாதிரி சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடி எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். இதோடவே நம்ம கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற 350 கிராம் பலாக்காய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா புதினா சேர்த்துக்கலாம். நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம குருமாக்கு அதிகமா சேர்க்க வேண்டாம். ஒரு 2 கொத்து இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பலாக்காவையும் சேர்த்து 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா அந்த மசாலோட வதக்கி விடுங்க. பலாக்காயில உப்பு காரம் எல்லாம் இறங்கிரும். இப்ப நல்லா கலந்துட்டேன். நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2-3 செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜார் அலசி 2ல இருந்து 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி தக்காளி சேர்க்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. ஹை ஃப்ளேம்லயே. அவ்வளவுதான், நான் 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். ஸ்ட்ரீமும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்மளோட கம சைவ மட்டன் குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே பாருங்க எவ்வளவு எம்மியா இருக்குன்னு. ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. நறுக்குன மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே நல்ல டெம்டிங்கா செம்ம சூப்பரா இருக்குங்க. சாப்பிடவும் அவ்வளோ அருமையா இருக்கும். பலாக்கா பாருங்க நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. உங்களுக்கு அமுத்தி காமிக்கிறேன் பாருங்க. செம்ம சாஃப்டா வெந்திருக்கு. 3 விசில் விட்டீங்கனாலே போதும். அதிக விசில் விட்டுட்டீங்கன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி வெந்துரும். ரொம்பவே டேஸ்டியான இந்த சைவ மட்டன் குருமாவை நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு சப்பாத்தியோட சர்வ் பண்ணியிருந்தேங்க. ஆப்பத்தோட, இட்லி, தோசையோட எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல சைவ மட்டன் குருமாவை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. பை.